கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை பொழுதிலே இந்த விடியலின் வார்த்தைக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கின்றேன். இன்று காலையில் நீங்கள் எழுந்தவுடனே உங்களோடு கூட முதலில் பேசியது எது? உங்கள் பயமா, அல்லது உங்கள் பிரச்சனையா, அல்லது தேவனுடைய வார்த்தையா? நாம் வாழுகின்ற இந்த உலகம் தினம் தினம் நமக்கு பயத்தை தந்து கொண்டிருக்கின்றது. செய்தித்தாள்களிலே பயத்தை தரக்கூடிய செய்திகள், நம்முடைய மெடிக்கல் ரிப்போர்ட்டில் சில காரியங்கள் நமக்கு பயம், நம்முடைய பொருளாதாரத்தை குறித்த பயம், எதிர்காலத்தை பற்றிய குழப்பம். ஆனால் இன்றைக்கு எல்லா குரலையும் விட ஒரே ஒரு சத்தம் நம்முடைய செவிகளில் சத்தமாக ஒலிக்கிறது. அதுதான், நீ பயப்படாதே. இந்த வார்த்தையை யார் நமக்கு சொல்கிறா அப்படின்னா, ஒரு மனிதன் அல்ல, எல்லாவற்றையும் படைத்த, எல்லாவற்றையும் ஆளுகின்ற சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆம், ஏசாயா 41:10 இதைத்தான் சொல்லுகிறது. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இந்த ஏசாயா 40 மற்றும் 41 நாம் பார்ப்போம் என்று சொன்னால், தங்களுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை இழந்து போயிருந்த தேவ ஜனங்களுக்கு ஆறுதலாக எழுதப்பட்டவை. அவர்கள் தங்களை பலவீனமானவர்களாகவும் கைவிடப்பட்டவர்களாகவும் உணர்ந்து வாழ்ந்து வந்தனர். அவர்களை சுற்றிலும் மிகப்பெரிய வல்லரசான நாடுகள், அவர்களுக்கு தங்களுக்கு முன்பாக இருக்கிற எதிர்காலத்தை குறித்த ஒன்றும் தெரியாத ஒரு நிலை. அடிமைத்தனத்தில் இருந்தபோது, பாபிலோனிய சிறைப்பிடிப்பில் இருந்தபோது அவர்களுக்கு இந்த தேவ வார்த்தை உரைக்கப்பட்டது. அந்த நேரத்தில் கடவுள் அவர்களிடம் அவர்களுடைய எதிரிகளை குறித்தோ எதிரி நாடுகளை குறித்தோ பேசலை, தன்னை குறித்து பேசினார். ஏன்னா விசுவாசியின் நம்பிக்கை அவனுடைய சூழ்நிலையில் இல்லை, அது தேவனுடைய குணத்தில் இருக்கிறது. இந்த வசனத்திலிருந்து ஒரு முக்கியமான கருத்தை நாம் உணர வேண்டும் என்று சொன்னால், பயம் மறைவது சூழ்நிலை மாறுறதுனால இல்லை, தேவன் யார் என்பதை நம்முடைய வாழ்விலே உணர்ந்து கொள்வதனால். ஒரு 3 காரியத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், முதல் காரியம், நம்முடைய தேவனுடைய பிரசன்னம் நம்முடைய பயத்தை விட பெரியது. நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லுகின்ற இந்த வசனத்தில் இது ஒரு உடன்படிக்கையின் மொழியாக எபிரேய வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விடவில்லை என்று அறிவிக்கிறார். நான் உன்னை விட்டு விடவில்லை என்று அறிவிக்கிறார். பிரச்சனை இருக்கலாம், கண்ணீர் இன்னும் இருந்து கொண்டு இருக்கலாம், ஆனால் கடவுள் இல்லாத ஒரு நொடி விசுவாசியின் வாழ்க்கையில் இல்லவே இல்லை. தேவனுடைய பிரசன்னம்தான் நம்முடைய தைரியம். 2வது, தேவனுடைய வல்லமை நம்முடைய பலவீனத்தை மாற்றுகிறது. இங்கே வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். நன்றாக கவனித்து பாருங்க, கடவுள் சொல்கிறாரு, நீ பலமாயிரு அப்படின்னு சொல்லலை, நான் உன்னை பலப்படுத்துவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுதாங்க அவர் நமக்கு தருகிற ஒரு வல்லமை. இந்த ரட்சிப்பும் அது அவருடைய கிருபை. விசுவாச வாழ்க்கை அவருடைய கிருபை. நாம் நம்முடைய பலத்தினால் நிற்பதில்லை, அவருடைய கிருபையால் நிற்கிறோம். அல்லேலூயா. 3வது, தேவனுடைய கரம் ஒருபோதும் நம்மை விடுவதில்லை. இங்கே வசனம் சொல்லுகிறது, என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இங்கே தாங்குவேன் என்ற அந்த எபிரேய சொல்லுக்கு விழாமல் பிடித்து கொள்ளுவேன் அப்படின்னு ஒரு அர்த்தத்தை குறிக்கிறது. ஒரு தந்தை நடக்க கற்றுக்கொள்ளும் குழந்தையை பிடித்திருப்பது போல, ஒருவேளை அந்த குழந்தை தடுமாறலாம், ஆனால் தந்தை விடமாட்டார். அதை போல தாங்க நீங்கள் வாழ்க்கையில் சோர்ந்து போகலாம், ஆனால் தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். இந்த வசனம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு முழுமையான அர்த்தத்தை தருகிறது. அவருடைய பெயர் இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். சிலுவையில் இயேசு நம்முடைய பாவத்தின் தண்டனையை ஏற்றுக்கொண்டார். உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இன்று தம்மை நம்புகிறவர்களிடம் அவர் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன். ஏசாயாவின் வாக்குறுதி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் உயிரோடு கூட ஜீவனோடு கூட அது நமக்கு நிலைத்து நிற்கிறது.
இன்று உங்கள் வாழ்க்கையில் எந்த பயம் இருந்தாலும் அந்த பயத்திடம் சொல்லாதீங்க, பயத்திடம் பேசாதீங்க. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை உங்கள் இருதயத்திடம் பேசுங்கள். உங்கள் சூழ்நிலையை சொல்லலாம், நீ தோற்று விடுவாய், நீ தோற்று விடுவாய் என்று சொல்லி. ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருக்கிறேன், ஐ ஆம் வித் யூ என்று சொல்லுகிறார். யாருடைய குரலை இந்த காலை பொழுதிலே நம்ப போகிறீர்கள் அல்லது கேட்கப் போகிறீர்கள்? பயம் ஒரு விருந்தினர் மட்டுமே. ஆனால் தேவன் உங்கள் வாழ்க்கையின் நிரந்தர வாசஸ்தலமாக இருக்க விரும்புகிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவை, இன்று பயத்தினால் சோர்ந்து போய் நிற்கின்ற எங்களை உமது வார்த்தைகளினால் புதுப்பியும் ஆண்டவரே. நான் உன்னுடனே இருக்கிறேன் என்ற உம்முடைய வாக்குத்தத்தம் எங்களுடைய நம்பிக்கையாயிருக்கட்டும். எங்களை பலப்படுத்துவீராக, எங்களுக்கு உதவி செய்தருளுவீராக. உமது நீதியின் வலது கரத்தினால் எங்களை தாங்குவீராக. எங்கள் கண்கள் பயத்தின் மேல் அல்ல, உம்முடைய முகத்தின் மேல் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, உங்கள் மனதில் நினைத்து வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உண்மை, உங்கள் பயம் இல்லை, உங்களோடு கூட இருக்கின்ற தேவன். இது ஒரு விடியலின் வார்த்தை. வேதாகமத்தை அதன் சூழலிலே விளக்குகின்றோம், கிறிஸ்துவை உயர்த்துகின்றோம், வாழ்க்கைகளை தேவனுடைய வார்த்தையால் மாற்றுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மே காட் bless you.